Hi, welcome to another episode of PR Cricket Chat. இன்னைக்கு நம்ம பேச போறது தேர்ட் ஓடிஐ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த ஓடிஐ சீரீஸ் ஆரம்பிக்கச்ச ஒயிட் வாஷ் ஃபார் இந்தியான்னு நினைச்சேன். ஏன்னா T20 ஃபார்மேட் வந்து கொஞ்சம் டீம்ஸ் கிட்ட கொண்டுரும். ஓடிஐல ஒரு கல்ஃப் இருக்கும், டெஸ்ட்ல அஃப்கோர்ஸ் சூப்பர் கல்ஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண போல இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் டை ஆயிடுச்சு. செகண்ட் மேட்ச் 97 ஃபார் நோ லாஸ்ல இருந்து ஒரு கொலாப்ஸ். நான் நினைச்சேன் எப்படியும் இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் இருக்குன்னு. ஒரு பால் ஒரு இன்ச் டர்ன் பண்ணா இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. எனக்கு சத்தியமா புரியல என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெரிபிள் போலிங். சிராஜ் ஒரு 75 ரன் கொடுத்தாச்சு இந்த ஓவர்ஸ்ல. அண்ட் ஸ்ரீலங்காவுமே 170 ஃபார் 135 ஓவர்ல இருந்து 245 247 தான் அடிச்சாங்க. அப்படியுமே இந்தியா வந்து 247 அவங்க ஃபுல் டீம் ஆடுறாங்க. இன்னைக்கு பேட்டிங் வேற லென்தன் பண்ணி வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 9 அதுல இருந்து நீங்க வந்து சேஸ் பண்ணலன்னா எனக்கு புரியல. எல்லாம் டென்டேட்டிவா அவுட் ஆனாங்க பேட்ஸ்மேன். அண்ட் ஐ திங்க் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வாஸ் கொஞ்சம் இந்த சீரிஸ் அட்லீஸ்ட் ஓடிஐ சீரிஸ்ல ஓவர் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து சிவம் தூபே ஐ மீன் வாஷிய 4ல அமிச்சாங்க. அப்புறம் செகண்ட் மேட்ச் சிவம் தூபே 4ல அமிச்சாங்க. இன்னைக்கு கேஎல் ராகுல டிராப் பண்ணி ரிஷப் பந்த 4 அமிச்சாங்க. அது ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் சீரியஸா கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஆயிடுச்சு. கம்பீருக்கு ஒரு ரூட் ஷாக். இதே இந்தியன் டீம் வந்து 10 out of 10 வேர்ல்ட் கப் வின் பண்ணி ஃபைனல்ல தோத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஓடிஐஸ் ஆடுறாங்க in 8 months. டெஃபினெட்லி ஒரு ஷாக். இது ஒரு ரூட் அவேக்கனிங் இந்தியன் டீமுக்கு. கொஞ்சம் பால் திரும்பிச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது டெஸ்ட் மேட்சஸ்லயும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து 210 சேஸ் பண்ண முடியல. இந்த இங்கிலீஷ் பவுலர் டாம் ஹார்ட்லி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டர்னிங் பிட்ச்ல எடுத்து போயிட்டாரு. அண்ட் ஐ திங்க் இந்தியா கொஞ்சம் ஹேஸ்டியா கேஎல் ராகுல டிராப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி நல்லா ஆடினாரு ஒரு 31. செகண்ட் மேட்ச் ஒரு போர் ஷாட். பட் ஸ்ரேயஸ் ஐயருக்குமே 3 சான்ஸ் கொடுத்தாங்க, ஒன்றும் பண்ணல. சிவம் தூபேக்கு 3 சான்ஸ் கொடுத்தாங்க, ஒன்றும் பண்ணல. என் பர்சனல் ஒப்பீனியன்னா அட்லீஸ்ட் ஃபார் ஓடிஐ அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் கேஎல் ராகுல் இஸ் டூ குட் அ பிளேயர். அவரை டிராப் பண்ண முடியாது. கேஎல் அண்ட் ரிஷப் ஆடலாம். அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் தூபே இவங்க யாராவது தே ஹேவ் டு மேக் வே. ஐ திங்க் சிவம் தூபே ஹஸ் பிளேட் இஸ் லாஸ்ட் ஓடிஐ. இனிமே ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். இனஃப் சான்சஸ் கொடுத்தாச்சு. ஸ்ரேயஸ் ஐயருமே 3 மேட்ச் பர்சிஸ்ட் பண்ணாங்க, ஒன்றும் பண்ணல. இன்னும் 3 மேட்ச் தான் இருக்கு இங்கிலாண்டோட ஜனவரியில. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா T20 சீரீஸ்ல டோட்டல் ஹியூமிலியேஷன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஃபைட் பேக், சூப்பர் பவுன்ஸ் பேக் கொடுத்தாங்க. அண்ட் அவங்க ஸ்ட்ரென்த்ஸ் நல்லா பண்ணாங்க. 3 டாஸ் வின் பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அஃப்கோர்ஸ் இஃப் இந்தியா வந்து 3 டாஸஸ் ஷுவரா வந்து இந்தியா பக்கம் 3-0 போயிருக்கும். பட் இந்தியா ஆர் பெட்டர் சைட். அந்த டாஸ் அட்வான்டேஜ் இல்லைனாலும் ஜெயிச்சிருக்கணும். பட் ஃபுல் கிரெடிட் டு ஸ்ரீலங்கா, சூப்பரா போட்டாங்க. அண்ட் கொஞ்சம் இந்தியன் பேட்ஸ்மேன் அவுட் ஆனது காமிக்கலா இருந்தது. அவிஷ்கா பெர்னாண்டோ ஒரு நல்ல பிளேயர், ரொம்ப வருஷமா நான் பார்த்திருக்கேன். அவருக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல டேலண்ட் அவர். இன்னைக்கு ஒரு 96 அடிச்சாரு. ஹோப்ஃபுல்லி ஹி கெட்ஸ் a longer run. பட் ஐ திங்க் ரோஹித் அண்ட் கம்பீர் சீரீஸா கொஞ்சம் யோசனை பண்ணோம். என்ன மாதிரி நாங்க அப்ரோச்ல போறோம், என்ன நமக்கு டீம்னு. இஷ்டத்துக்கு பேட்டிங்கை லென்தன் பண்ணாங்க, அப்படியும் அடிக்க முடியல. ஸோ டெஃபினட்டா அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல விஷயம்னா ரோஹித் ஆகட்டும், அகர்கர் ஆகட்டும் இந்த பொசிஷன்ல இருந்திருக்காங்க, பேனிக் பண்ண மாட்டாங்க. அண்ட் நல்ல வேலைக்கு இந்தியாவுக்கு ஓடிஐ ஒன்றும் இப்போதைக்கு வரல. ஸோ ஹோல்சேல் சேஞ்சஸ் இருக்காது. அஃப்கோர்ஸ் டெஸ்ட் மேட்சஸ் தான் அடுத்த ஃபியூ மந்த்ஸ். நமக்கு செப்டம்பர் 19 சென்னையில் ஆரம்பிக்குது. பங்களாதேஷோட 2 டெஸ்ட், நியூசிலாந்துல 3, அப்புறம் ஆஸ்திரேலியா. ஃபோக்கஸ் அது மேல தான் இருக்க போகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒன் டே செலெக்ஷன்ஸ் டெஸ்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. பொறுத்து இருந்து பார்க்கணும் என்ன ஆகுதுன்னா. ஆனா வெல் பிளேட் ஸ்ரீலங்கா செமையா பேட்டிங் ஆனாங்க. அதை விட பெட்டரா போலிங் பண்ணாங்க. இந்தியா வந்து அட்லீஸ்ட் ரோஹித், கம்பீர், பும்ரா, பாண்டியா இல்லாம தோத்துருந்தாலாவது சில சொல்லியிருக்கலாம் ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் இல்லைன்னு. ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் வச்சு தோத்தாங்க. டோட்டலி ஹியூமிலியேட்டட். அண்ட் பயங்கர கிளேரிங் வீக்னஸ் டு பிளே ஸ்பின் ஆர் நாட் ஏபிள் டு பிளே ஸ்பின், அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. டோட்டலி டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் என்ன மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இந்தியா 3-0 வின் பண்ணுவோன்னு. நான் இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச் டை பண்ண அப்புறம் கூட நினைச்சேன் அடுத்த 2 ஜெயிப்பாங்கன்னு. செகண்ட் மேட்ச் அப்புறம் கூட தேர்ட் மேட்ச் ஜெயிக்க போறாங்கன்னு நினைச்சேன். கம்ப்ளீட்லி ராங் அதுல. ஸோ பட் என்டர்டைனிங்கா இருந்தது. கிரிக்கெட் என்டர்டைனிங்கா இருந்தது. ஐபிஎல்ல நம்ம வந்து 220 230 எல்லாம் பார்த்து போர் அடிச்சு போயிருந்தது. இப்போ ஒரு ஒன் டேல வந்து கொஞ்சம் பால் ஏதாவது பண்ணுதுன்னா மாடர்ன் டே பேட்ஸ்மேன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு கிளியரா தெரியுது. ஸோ எப்படி இந்தியா இதுல இருந்து பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த ஓடிஐ சீரீஸ் இன்னும் 4 months இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல. பட் வெல் பிளேட் ஸ்ரீலங்கா. அண்ட் டெஃபினட்டா இந்தியா வந்து
அவங்க பிளான்ஸை ரீகான்ஃபிகர் பண்ணணும். இந்த மாதிரி ஆடினா சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனை கொஞ்சம் நிறுத்தணும். அண்ட் சில பிளேயர்ஸ் லாஸ்ட் ஓடிஐ ஆடியாச்சு. குறிப்பிட்டு சிவம் துபே, ஸ்ரேயஸ் ஐயர் நோட்டீஸ்ல வந்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. நான் ஷோ நடத்துறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம பேட்ஸ்மேன் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணோம், நம்ம போலர்ஸை பத்தியும் பேசணுங்க. இந்த பிச்சஸ்ல ஸ்பின்னர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணல. ரியன் பராக் தான் நல்லா போட்டார் இன்னைக்கு. அண்ட் சிராஜ் அண்ட் அர்ஷ்தீப் 3 மேட்ச்மே டோட்டலி டிசப்பாயிண்டிங். ஸோ வெறும் பேட்ஸ்மேன் ஒண்டி சொல்ல முடியாது. போலர்ஸ் ஈக்குவலி பேட், பட் பேட்ஸ்மேன் தான் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், மோர் செலிப்ரேட்டட். அண்ட் அவங்களே ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ அதுதான் போலர்ஸ் எஸ்கேப் ஆயிடுறாங்க. பட் போலர்ஸையும் சொல்லணும். பட் ஓவரால் டெரிபிள் பெர்ஃபார்மன்ஸ். கம்பீருக்கு இது ஐடியல் ஸ்டார்டே கிடையாது. பார்க்கலாம் எப்படி இந்தியா எப்படி அவங்க ஸ்ட்ராட்டஜி ஏதாவது சேஞ்ச் பண்றாங்களோ ஒன் டேஸுக்கு இன் ஜனவரி. பட் நம்ம அடுத்தது ஐபிஎல் ரிட்டென்ஷன்ஸ் பத்தி பேசணும். அந்த வீடியோ ஒன்று உங்களுக்காக காத்திருக்கு. ஒன்ஸ் பிசிசிஐ டிசைட். அதுக்கப்புறம் ஆன் டு த டெஸ்ட் மேட்சஸ். நிறைய டெஸ்ட் மேட்சஸ் இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.